மே 4, 2026. சென்னை அண்ணா அறிவாலயம் முதல் எடப்பாடி வரை தமிழகமே பதற்றத்தில் இருந்தது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிட்டது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் வெறும் எண்கள் அல்ல, அவை 50 ஆண்டுகால திராவிட அரசியலின் அஸ்திவாரத்தையே உலுக்கப் போகும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்பதை யாரும் ஊகிக்கவில்லை. ஆரம்பத்தில் ஆளும் டிஎம்கேவும் எதிர்க்கட்சியான ஏடிஎம்கேவும் பல இடங்களில் முன்னணியில் இருந்தன. முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூரிலும், எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியிலும் முன்னணியில் இருந்தனர். ஆனால் சென்னை மற்றும் நகர்ப்புற தொகுதிகளில் ஒரு புதிய அலையின் அறிகுறி தெரிந்தது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே பல திமுக கோட்டைகளில் ஆதிக்கம் செலுத்தத் தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்து அதிகாரப்பூர்வ முடிவுகள் வரத் தொடங்கியதும் திராவிட கட்சிகளின் முகாம்களில் அமைதி நிலவியது.